ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க, மாமாயஸ் குலோப் ஜாமுன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து வீட் ஃப்ளேவரில் பண்ண போகிறேன். கோதுமை மாவில். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடாகட்டும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகட்டும். நெய் உருகினோடனே நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம அதை இது வந்து நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ரொம்ப வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லோ ஃப்ளேமில் வச்சு இது வறுத்துக்கணும். ஏன்னா மாவு டக்குன்னு தீஞ்சிருச்சு அப்படின்னா குலோப் ஜாமுன் டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க, சுத்தமாக டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்துக்கலாம். நல்லா நெய்யோடு சேர்த்து நம்ம வந்து வறுக்கணும். வறுத்தோடனே கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். அதோட இந்த நெய்யோடு சேர்ந்து கொஞ்சம் மாவு திரட்டையாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நல்லா எவ்வளோ லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. திரட்டையாக வந்தாச்சு மாவு. இப்போ இதை நம்ம வந்து பேனுக்கு வேறு ஒரு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். சைட் பை நம்ம இங்கே வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அதே கப்பால் நம்ம 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம கோதுமாவை எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் நீங்கள் 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இந்த 1 கப் சுகருக்கு நீங்கள் 1.5 கப் அளவுக்கு தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா 1 கப் அளவுக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கலாம். ஸோ அந்த ஜீனி நல்லா கரையட்டும். அது வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடணும். ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதி வரட்டும். ஜீரா பாகு ரெடி ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நல்லா ஜீனி கரைஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிக்கணும், கொதி வரட்டும். நம்ம இது வந்து அந்த பிசுப்பு தன்மை ஒன்று வரும். அந்த தன்மை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த கம்பி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி நீங்கள் இல்லைன்னா 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஜூஸ் 3 or 4 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஏன் சேர்க்குறோன்னா பாகு கெட்டித்தன்மை ஆகாமல் இருக்கிறதுக்காக இது நம்ம சேர்க்குறோம். ஸோ இது பாகு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை இறக்கி வச்சு இது மூடி வச்சிடலாம். ஸ்டவ் அணைச்சிக்கலாம். இப்போ இதை இறக்கி வச்சு மூடிடுங்க. ஏன்னா இது வந்து சூடு அப்படியே தான் மெயின்டைன் ஆகணும். ஸோ இப்போ இந்த மாவு ஆறிடுச்சு. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்றோட ஒன்று. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சோடாப்புன்னு சொல்லுவாங்க, சமையல் சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாலை மொத்தமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சப்பாத்தி பண்ணுறதுக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு நம்ம இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் தான். அது ஏன்னா உருண்டை நம்ம சின்னதாக போட பெருசாக வரும், அதுக்காக தான். நீங்கள் ஆப்ஷனல் அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மாவு இப்போ எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம ரெஸ்ட்காக விட்டுடலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இதை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பெரிய அளவு ஒரு உருண்டை உருட்டாதீங்க, மீடியம் சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது உருட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் மாவு மிச்சம் இருக்குது, அதையும் நம்ம வந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானோடனே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருண்டைகளை பொரித்து எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த உருண்டைகளை பொரித்து எடுத்தோம்னா வெளியில் மட்டும் டக்குன்னு வெந்துடும், உள்ளே வேகாது. அதுக்காக தான். ஸோ நம்ம இப்போ உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம இதை வந்து பொரித்து எடுத்துக்கணும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆறும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை பரட்டி விடணும். லைட்டாக பரட்டி விட்டாச்சு. நல்லா செவந்து வரணும் உருண்டை. அப்போ தான் உள்ளேயும் வெந்து வெளியிலையும் வெந்திருக்கும். நமக்கு
நம்ம வெளியில் வந்து ரெட்டிஷ் ஆகிடுச்சுன்னு டக்குன்னு எடுத்துடக்கூடாது. ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ உடனே எடுத்து நான் ஜீரா பாகில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த உருண்டைகளும் சூடாக இருக்கணும், நம்ம ஜீரா பாகில் போடும்போது அந்த பாகும் வந்து சூடாக இருக்கணுங்க. ஸோ அதனால் நான் உடனே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஜீரா பாகு அந்த உருண்டைகள் போடும்போது சூடாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஹீட் பண்ணிவிட்டு உருண்டைகளை அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது மற்ற மாவையும் நம்ம மற்ற உருண்டையும் அதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுவும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இதையும் நம்ம பாகில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மோஸ்ட்லி விரிசல் இல்லாமல் கிராக் இல்லாமல் உருண்டைகளை உருட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து குலோப் ஜாமுன் உங்களுக்கு விரிசல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம உருட்டி வச்ச லாஸ்ட் ஸ்டேஜில் உள்ள உருண்டைகளையும் எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபைனலாக போட்ட இந்த உருண்டைகளும் நல்லா பொரிஞ்சாச்சு. இதையும் நம்ம எடுத்து உடனே வந்து ஜீரா பாகில் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா பாகு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இது ஒரு 2 hours வந்து ஊறணும். அப்போ தான் வந்து நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். 2 hours-ன்னு இல்லை, நீங்கள் 4 to 5 hours. ஏன் முதல் நாள் ஈவினிங் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுநாள் கார்த்தால கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த குலோப் ஜாமுன் வந்து இந்த பாகில் வந்து நல்ல முகிற அளவுக்கு ஒரு நல்லா பெரட்டி விட்டுடலாம். விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 2 hours கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முடியாச்சு. பாருங்கள், 2 hours கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. நம்ம போட்ட உருண்டைகளை விட கொஞ்சம் உப்பி பெருசாக வந்திருக்கு. இது 2 hours-க்கு எப்படி இருக்குது. ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறோன்னா மறுநாள் காத்தால எடுத்து பார்க்குறச்சு அப்படி பார்த்தோம், ஹவர்ஸ் கணக்கில் விட்டு பார்த்தோம்னா இன்னும் கூட உருண்டைகள் வரும். இப்போ நான் வந்து டப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ டப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. இதை நேற்று ஈவினிங்கே நான் வச்சுட்டேன். இப்போ கார்த்தால ஒரு 11:30 ஆகுது. பாருங்கள், எவ்வளோ வந்து நம்ம போட்ட உருண்டைகள் எவ்வளோ உப்பி பெருசாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ ரெட்டிஷாக ப்ரௌனிஷாக கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதில் வந்து சாஃப்ட்னஸும் அப்படியே இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஸோ வந்து இது நிறைய நேரம் ஊற தான் இது வந்து டேஸ்ட்டும் சாஃப்ட்னஸும் கிடைக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோதுமாவில் பண்ண குலோப் ஜாமுன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.